ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ரீலங்கா மாத்தறையில் உள்ள அலுவிஹாரைங்கிற ராக் கேவ் டெம்பிள். ரொம்ப விசேஷமான டெம்பிள் ஒன்று, வாங்க பார்க்கலாம். இது என்ட்ரன்ஸு, அந்த கல்லும் வெளியில் இருக்கும், கோயிலுக்கு வெளியில் இந்த கல் அலுவிஹாரன்னு எழுதியிருந்தது. அதுக்கு உள்ளுக்கு நம்ம இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகணும். உள்ளே போகிற நேரம் பக்கத்துலலாம் புத்த பிக்குகள் தங்கி இருக்கிற வீடுகளும் இருக்குது. அதை தாண்டி மேலே படியேறி தான் நம்ம போகணும். அது ஒரு ராக் இல்லையா, ராக் கேவுக்குள்ளே தான் அந்த டெம்பிள் இருக்கும். இது புத்த பிக்குகள் எல்லாம் தங்கி இருக்கிற இடம். கோயிலுக்கு போகிற வாசல் இது. புத்த விகாரை பாருங்கள், ஒரு விகாரை இருக்குது. அவங்க வேதம் ஓதுறாங்க. இது மேலே மலைக்கு ஏறி போகிற படிகள். இந்த படி வழியால் நம்ம மேலே போகலாம். போனால் அங்கே கல் இருக்கும். அந்த கல் வழியால் ஒரு குகை மாதிரி, சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கும். அது வழியால் போனால் அடுத்த பக்கம், அந்த பக்கத்தில் கோயிலெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு விசேஷ நாள், அதனால் அவங்க அந்த கோயிலில் அந்த ஓதுறாங்க, மந்திரம் ஓதிட்டே இருப்பாங்க. குகை கோயில்னால் அந்த இடம் எல்லாம் கல்லுகளால் தான் இருக்குது. இப்போ அந்த மலைக்கு ஏறுறதுக்கு இந்த படி வழியால் நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம். பாருங்கள், மேலே வந்ததும் இந்த மாதிரி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. அதில் இன்னும் மேலே படிகளில் ஏறி கோயில்களுக்கு போகிறோம். பாருங்கள், அங்கே மேலே போனோன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சிவத்தில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இது என்ன ஓவியம்னா, பாவம் செஞ்சவங்கள இறந்ததுக்கு பிறகு மேலோகத்தில் எப்படி தண்டிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இது பழமையான கோயில், அதனால் அந்த பாருங்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கு. பாதி ஓவியங்கள் எல்லாம் அழிஞ்சு இருக்குது பாருங்கள், தெளிவாக இல்லாமல் அழிஞ்சிருக்கு. ரொம்ப பழமையான ஒரு கோயில். அது உள்ளுக்கு போனால் இந்த மாதிரி புத்தர் இருக்கிறாரு, தியான நிலையில் அமர்ந்திருக்கிறாரு. பக்கத்தில் புத்த பிக்குகள் இருக்கிற மாதிரி சிலைகள் அமைந்திருக்கு. அது பக்கத்தில் இன்னொரு பெரிய சிலை, புத்தர் சிலை. அது அவர் சயன நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். சயனத்தில் இப்போ நம்ம பெருமாளெலாம் இருக்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு, சயனத்தில் பாருங்கள் இருக்கிறாரு. அது பக்கத்துலேயும் வேறு சிலைகள், ஓவியங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இங்கே பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்த பாவம் செஞ்சால் எப்படி பிள்ளைகள்லாம் தண்டிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஓவியங்களை காட்டி அவங்கள அவங்க சொல்லித்தர்றாங்க. அப்போ பிள்ளைகள் பயப்படுவாங்க இல்லையா, பாவம் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இறந்ததுக்கு பிறகு இவ்வளவு தண்டனைகள் வழங்கப்படுமா அப்படின்னு பார்த்து பயப்படுவாங்க. பிள்ளைகள் நல்லா ஒழுக்கமாக வளர்கிறதுக்கு இதுகளை காமிச்சு அவங்களுக்கு சொல்லலாம். அதை பாருங்கள், அந்த ஓவியம் அழிஞ்சிருக்கு. இது பாருங்கள், பாம்பு குளியலுக்கு போட்டிருக்காங்க. அது ஒரு விதமான தண்டனை. இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றில் உள்ளதும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள். அரக்கர்களால் தண்டிக்கப்படுறாங்க, பேய்களால் தண்டிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி ஓவியங்கள் இருக்குது. அவங்களோட நம்பிக்கை அது, அந்த மதத்தில்.
இந்த பாருங்கள், இந்த ஓவியங்களுக்கு கீழே என்ன தண்டனைன்னு எழுதப்பட்டிருக்கு. எனக்கு சிங்களம் பேசுவேன், ஆனால் வாசிக்க தெரியாது. ஆனா அந்த சிங்கள மொழியில தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு தண்டனையும் பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்கு. ஈட்டில குத்துறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய அது வந்து எந்த தவறு, எந்த பாவம் செஞ்சிருந்தா இப்படி தண்டனைன்னு தான் அங்க எழுதியிருக்கிறாங்க. இது வந்து முள்ளு மரத்தில ஏற சொல்றாங்க. பாருங்க, முள்ளு மரம். அந்த முள்ளு மரத்தில ஏறுறாங்க. அது ஒரு வகையான தண்டனை. அந்த கோயில விட்டு வெளியில வந்தா ஒரு குகை மாரி இருக்கு. அது வழியால போனா இந்த பக்கம் வந்துருது. அந்த குகை தெரிஞ்சுச்சு இல்லையா? அதுலேருந்து போனா இந்த மறுபக்கம் வந்துருது. அங்க பாருங்க, அங்க ஒரு பரந்த நிலப்பரப்பு இருக்கு. அங்க கோயில்கள் இருக்கு. மக்கள் எல்லாம் அன்னைக்கு விசேஷ நாள்னால அவங்க விரதம் இருந்து வழ வழிபடுவாங்க. பாருங்க, வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்காங்க எல்லாரும். வெண்ணிற ஆடை தான் அணிஞ்சிருக்கிறாங்க அந்த விரதம் இருந்து வழிபடுறவங்க. அந்த கோயில் வளாகம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. திரும்ப அதுலேருந்து இன்னொரு படி. அந்த படி வழியா மேலே ஏறி போனா பாருங்க, மேலே ஏறி போனா இன்னொரு விகாரை. புத்த விகாரை இருக்கு. அதுக்கு போகலாம். இந்த படி பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் கல் பாறையாக தான் இருக்கு. அந்த படி வழியா மேலே போகணும். படி வந்து பாருங்க, கல்லையே தான் வெட்டியிருக்காங்க. ஒரு கல்லை வெட்டி தான் அந்த மேலே உள்ள விகாரையை அமைச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டு வழியா மேலே போனா இந்த மாரி அழகான மலை இருக்கு பாருங்க. அந்த மலையில ஒரு சின்ன இல்ல, அது ஒரு பெரிய புத்த சிலை கோல்டன் கலர்ல இருக்கும். கீழேருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும். நான் உங்களுக்கு பிறகு அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க விகாரை, அந்த மேலே உள்ள விகாரை இது. இதுக்கு தான் அந்த படிக்கட்டு வழியால வந்தோம். அந்த விகாரையிலேருந்து சுற்றி பார்த்தா இந்த மாதிரி அழகாக இருக்குது. சுற்றிலும் ரொம்ப அழகான காட்சிகளை பார்க்கலாம். நம்ம அந்த கீழேருந்து பார்த்த அந்த கல் குகை அது. அந்த குகை வழி தான் அது. அந்த கல் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குன்ட்டு. அதுக்கு அடியில் தான் அந்த குகை இருக்குது. அந்த வழியால் தான் இந்த பக்கத்துக்கு வந்தோம் நாங்கள். கீழே இருந்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த படிகள் வழியால் தான் வந்தோம் மேலே. தூரத்தில் அந்த மலைகள்லாம், மலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. இப்போ இப்போ பாருங்கள், அந்த மலையில் உள்ள அந்த சிலை, புத்தர் சிலை பாருங்கள். நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பாருங்கள், அந்த சிலை இந்த மாதிரி தான் ஒரு கல்லுக்கு மேலே இருக்குது. தூரம் இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும் அது. அந்த சிலைக்கு கீழேயுமே ஒரு பன்சலை, அந்த பகுதி பன்சலைன்னு சொன்னால் அந்த புத்த கோயில் அந்த பகுதி இருக்குது. இது அந்த கீழே உள்ள அந்த குகை மாதிரி அந்த வழி ஒன்று. அரச மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அந்த அரச மரத்தை அவங்க முக்கியமாக வழிபடுவாங்க. ஏன்னா புத்தர் வந்து அரச மரத்துக்கு கீழே இருந்து அவர் தியானம் பண்ணனால அந்த அந்த மரம் வந்து அவங்க கண்டிப்பாக வச்சு வழிபடுவாங்க. எல்லோரும் தண்ணி ஊற்றி பூ வச்சு அங்கே அந்த மரத்துக்கு அடியில் ஒரு புத்த சிலையை வச்சு வழிபடுவாங்க.
இது எல்லாம் மேலேருந்து பார்க்கும்போது அந்த கோயிலுக்குள்ள பகுதிகள். இந்த அரச மரத்துலலாம் நிறைய குரங்குகள் இருந்துச்சு. அது இந்த அங்கே உள்ள பழங்கள் எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்ருக்கு. இதிலேருந்து மேலேருந்து பார்த்தா கீழே உள்ள பகுதிகளெல்லாம் நிறைய கல்லாலேயே தான் அமைஞ்சிருக்கு அதிகமான பகுதிகள். அந்த கல்லுக்கு நடுநடுவே உள்ள இடங்களில் தான் அந்த கோயில் அமைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கீழே அந்த கல்லுக்கு நடுவில் தான் எல்லாம் அமைஞ்சிருக்கு. கல்லுகளை குடஞ்சி தான் இந்த கோயில் வந்து அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ரீலங்கா போகாட்டியும் இங்கேருந்து அதுகளை பார்க்குற மாதிரி நான் வீடியோ உங்களுக்கு பண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி நல்ல வீடியோக்களை உங்களுக்கு நான் போடுறேன். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய். அதுக்கடையில் நான் வந்து 4 நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் சில வேலைகள் அதிகமாக இருந்தனால போட முடியலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.